ஆடி மாத பிறப்பன்று குலதெய்வத்தை இப்படி வணங்கினா உங்கள் குடும்பத்துக்கு யோகம் வரும். அன்றைய நாளில் என்னெல்லாம் செய்யணும்? ஆடி மாதம் அப்படின்னாலே நம்மளுடைய வீடும் ஊரும் கோலாகலமாக மாறிடும். ஆடி மாதம் அம்மனுக்கு உரியது மட்டுமல்ல, குலதெய்வத்துக்கும் நமது முன்னோர்களுக்கும் கூட வழிபாடுகள் செய்து வழிபடுவது சகல செல்வ வளத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். குடும்ப முன்னேற்றத்துக்கு குல வழிபாடு அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒன்று. ஆடி மாத பிறப்பன்னைக்கு அம்மனுக்கும் குலதெய்வத்துக்கும் முன்னோர்களுக்கும் எப்படி வழிபாடு செய்வது? நம்மள பலருக்கும் அம்மன் குலதெய்வமாக இருப்பாங்க. அவர்கள் கண்டிப்பாக மாத பிறப்பன்று குலதெய்வத்தை வழிபாடு கடைபிடிப்பாங்க. இப்போது இருக்கும் சூழ்நிலையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது எப்படி அப்படின்னு தெரியாமல் கஷ்டப்பட தேவை கிடையாது. உங்கள் வீட்டிலேயே எளிதாக இந்த வழிபாட்டை எப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்றத இங்கே நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடம் ஆடி மாதம் முதல் நாள் அப்படின்றது ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்றே நமக்கு பிறக்குது. அது முந்தைய நாளே வீடு முழுவதும் சுத்தம் செய்து வச்சுக்கிறேங்க. மாத பிறப்பனைக்கு ஒருவேளை உபவாசம் இருப்பது மிகவும் நல்லது. விரதம் இருக்க முடியாதவங்க காலையில் பால் அருந்திக்கலாம். அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் அல்லது சுப ஓரையில் மாவிளக்கு ஏற்றுவது நன்மைகளை கொடுக்கும். இந்த நாள் வளர்பிறை சதுர்த்தி நாளும் கூட. அது மட்டுமல்லாமல் ஆடி வெள்ளிக்கிழமையும் கூட. இந்த நாளில் கணபதி வழிபாடும் அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடும் செய்வதும் நமக்கு பலன்களை வாரி கொடுக்கும். அதனால் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு தெய்வ விக்கிரகங்களுக்கு தெய்வ படங்களுக்கு சந்தன குங்குமம் இட்டு பூ சாற்றி பெரிய வாழை இலை ஒன்று விரித்து வச்சுக்கிறேங்க. காலையில் சர்க்கரை பொங்கல் செய்து நிவேதினம் செய்யணும். 2 மாவிளக்குகளை முதல்ல ஏற்றிடணும். அதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை நினைத்து வேண்டிக்கிட்டு 101 ரூபாய்க்கு 1 ரூபாய் நாணயங்களை முடிஞ்சு வச்சுக்கிறேங்க. அதாவது ஒரு ரூபாயா 101 நாணயம் எடுத்து முடிஞ்சு வச்சுக்கிறேங்க. உங்களால் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியலை அப்படின்னா பரவாயில்லை, வீட்டிலேயே வழிபாடு செய்து நீங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ இந்த காணிக்கையை குலதெய்வ கோவில் உண்டியலில் செலுத்திடுங்க. தேங்காயை 2ஆக உடைத்து வைத்து தூபதீபம் கற்பூர ஆரத்தி காமிச்சு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இருக்கும் மனக்குறைகளை முழுமையாக குலதெய்வத்திட்ட இறக்கி வச்சுடுங்க போதும். உங்கள் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். இந்த நாள் யோகமான நாளாக இருக்கிறதுனால கோவில்களில் நீர்மோர் தானம் கொடுக்கறது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுக்கு வெளியில் வைத்து நீர்மோர் தானம் கொடுக்கலாம். முந்தைய நாளை இதை தயார் செய்வது வைத்துக்கிறது நல்லது. இந்த நாள் நம்ம முன்னோர்களை நினைத்து மதிய உணவு தயாரித்து அவர்களுக்கு படைத்து அதுக்கப்புறமா அந்த பிரசாதத்தை காக்கைக்கு வச்சுட்டு நீங்கள் உணவருந்தலாம். பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் உண்ண கொடுக்கிறதும் முன்னோர்களுடைய ஆசையை பரிபூரணமாக நமக்கு பெற்றுத்தரும். அம்மனுக்கு உகந்த மாதமாக ஆடி மாதம் இருக்குது. அந்த நாளில் வேப்பிலையை நிலைவாசல் படியில் நிறைய கட்டி தொங்க விடுங்க. வீடு முழுவதும் மஞ்சள் நீர் தெளித்து விடுங்க. நிலைவாசல் படிக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க. மாக்கோலம் போடுங்க. இதெல்லாம் செய்கிறதுனால உங்கள் வீடு கோவிலாக மாறிடும். உங்களுக்கு தெய்வங்களுடைய அருளும் குலதெய்வ அருளும் முன்னோர்களுடைய ஆசையும் ஒரு சேர